அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லோருக்கும் இந்த அகம்பாவம்னு சொல்கிறது எங்கேருந்து வருது? எல்லோரும் ஐயோ பாவம் அப்படி தான் நம்ம வாழணும், எல்லோரும் நம்ம வாழ்க்கை அப்படி தானே இருக்க முடியும். எங்கேருந்து அகம்பாவம் வருகிறது? மழை பெய்யலைன்னா பஞ்சம் வந்து எல்லாரையும் சாகடிச்சிடும். காடுகளும் அழிந்து விடும், நாடுகளும் அழிந்து விடும். ஆமாம், வெள்ளம் வந்தாலும் காடுகள் அழியாது, காடுகள் செழிக்கும், பட் நாடுகள் அழிந்து விடும். நம்ம எல்லோரும் அழிஞ்சிடுவோம். இந்த பஞ்சபூதங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே, இயங்கினால் மட்டுமே, நம்ம உடம்புக்கு வெளியே இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்கு உள்ளே இருந்தாலும் சரி, இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் சீராக இருந்தால்தான் உலகத்தில் நமக்கு எல்லா வேலையும் கிடைக்கும், நமக்கு உணவும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சாப்பிட்டு வாழலாம். அந்த பஞ்சபூதங்கள் உள்ள க்ளீனாக போய் வேலை செஞ்சால் தான் நமக்கு வந்து எந்த வியாதியும் வராது. வியாதி இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அந்த பஞ்சபூதங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வியாதி அப்படின்னு நம்ம ஆயுர்வேதமும் சித்தா எல்லாம் சொல்லுது. ஃபஸ்ட்டு சித்தாவை தான் சொல்லணும், ஆயுர்வேதத்தை அப்புறம் தான் சொல்லணும். மூத்த குடி சித்த குடி தானே நம்ம குடி. சரி, அதை விட்டுடலாம். அந்த அகங்காரம்லாம் வேண்டாம். அகம்பாவத்தினால தான் அழியுது. அகம்பாவத்துலேயும் அகங்காரத்துலேயும் தான் அழியுது. ஐயோ பாவம்னு எல்லோரும் வாழ்ந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது. திடீர்னு ரோட்டில் நீங்கள் பயங்கர அப்படியே ஒரு பந்தாவாக அப்படியே ஸ்டைலாக போகிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு கல் வருது, ஒரு பல்ல வருதுன்னு அப்படியே குப்பரை அடிச்சு தானே கவுந்து விழுவுறீங்க. அப்போ உங்களுக்கு 4 கை கொடுக்குறது யார்? நீங்கள் பயங்கரமாக பட்டில் ட்ரெஸ் போட்டிருக்கலாம், பயங்கரமாக நீங்கள் அப்படியே பயங்கரமாக நவநாகரிக உடை, உங்கள் ட்ரெஸ் வந்து 10 லட்சம் 15 லட்சம் அப்படி கூட இருக்கலாம், ஏன் 1 கோடி கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் விழுந்தவுடன் உங்களை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும்ல. அப்போ நீங்கள் போட்டுருந்த உடை போட்டுருந்தவங்க தான் அங்கே சுற்றி நிற்பாங்களா? இந்த ரோட்டில் போயிட்டுருக்கிற சாதாரணமான மக்கள், அடுத்த வேலை அவங்களுக்கு சாப்பாடு இருக்கான்னு கூட தெரியாது, இல்லை அவங்க சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியாது, அவ்வளோ வறுமையின் பிடியில் உள்ள மக்கள், அந்த யாராக இருந்தாலும் டக்குன்னு தூக்கி விட்டு நம்மளை காப்பாற்றுவாங்க. இப்படி தானே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒவ்வொரு நொடியும், நம்ம வசதியாக இருந்தாலும் நம்ம வசதி இல்லாமல் இருந்தாலும் எந்த நிமிஷம் வேணாலும் இயற்கை முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்கலை, ஒரு 4 நாள் சம்மர் போச்சு, இனிமே வெயில் கிடையாது. ஆனால் வெயில் அடிக்கிறதுல இயற்கை மாற்றி எல்லாரையும் ஆஹா ஓஹோன்னு கதற வைக்குது. பஞ்சபூதங்கள் நினைத்தா ஒரு நொடியில் நம்மளை கதற விட்டுரும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை வச்சு நம்ம பெரிய ஆளுங்கிற அகங்காரம் அகம்பாவம் வேண்டாம். நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற அகங்காரமும் வேண்டாம். நான் அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அகங்காரமும் வேண்டாம். நான் அதிகாரத்தை என் கையில் வச்சுருக்கேங்கிற மமதையும் வேண்டாம். ஐயோ பாவம்னு வாழணும். எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் கை கால் விளங்காமல் போச்சா முடிஞ்சு போச்சா? பிரெயினில் வெசல் வெடிச்சா காலியா? அப்புறம் சர்ஜரி தான். சர்ஜரி பண்ணி பொழைச்சது போனது. அதனால் அதிகாரம் இருக்கிறது, என் முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச காசு நிறைய இருக்கிறது, நான் சம்பாதித்த பைசா நிறையா இருக்கிறதுன்ட்டு யாரையும் ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் பார்க்காதீங்க. அப்புறம் கடைசியில் நம்ம இப்படி ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் வாழ்ந்த ரொம்ப பேரை கடைசியில் ஐயோ பாவம் அவர்கள்னு சொல்லி தான் அவங்க கடைசி காலம் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் ஆணவம்லாம் வேண்டாம், அன்பாக இருப்போம். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஆணவத்தோடு அதிகார தோரணையில் வாழ்ந்தால் எல்லோரும் மதிப்பார்கள்ங்கிற காலம்லாம் மாறி போச்சு. அரசர்கள்னால் நம்ம மண்ணை வச்சிட்டோம் இல்லை. இப்போ யார்? இப்போ நம்ம மக்கள் உருவாக்கின அரசர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சோம்னா பல நாடுகளில் அந்த மக்கள் உருவாக்கின அரசாங்கங்கள் கூட காணாமல் போயிருக்கு. ஸோ அதனால் அதிகார தோரணை வேண்டாம். நாம் ஆள்கிறோம், நம்ம பெருசாக வாழ்கிறோங்கிற தோரணைலாம் வேண்டாம். ஒரு செகண்டில் மண்ணாக போய் புதைச்சிரும். பஞ்சபூதங்களும் நம்ம கதையை முடிச்சிடும். நம்மளை சுற்றி உள்ள மக்களும் வேறு மாதிரி ஏதோ நமக்கு எதிராக பண்ணாத வரைக்கும் தான் அந்த வாழ்வு. அதனால் வியாதியை நம்ம பாருங்கள், இந்த கொரோனா டைமில் ஐயோ பாவம் தானே நம்மளை இந்த வியாதி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால், நம்ம அதிகாரத்தில் இருந்தாருன்னா, அதிகாரம் இல்லாமல் இருந்தேன்னா ஓஹோன்னு கோடியாக கொட்டி வச்சுருந்தவனா தானே, ஒரு 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 ஏதோ ஒரு குப்பை மேட்டில் படுத்துருந்தவனா எல்லாரையும் தான் நாங்கள் பயமுறுத்துனுச்சு. பஞ்சபூதம் நினச்சா எல்லா பணக்காரர்களையும் பரதேசியும் பணக்காரனாக்கும். அதனால் பணம் வந்துருச்சு, நமக்கு அதிகாரம் வந்துருச்சு அப்படிங்கிற தோரணை எல்லோரும் தவிர்த்து, அகங்காரத்தை தவிர்த்து, பஞ்சபூதம் தான் அடுத்த நிமிஷமே நம்மளை ஐயோ பாவனம் ஆக்கிறங்கிறத உணர்ந்து
எல்லோரும் அமைதியாக இருப்போம், எல்லோரையும் ஆனந்தமாக பார்ப்போம், எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்போம். இப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க.